Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு புது ஃபங்க்ஷன் choose, switch. வாங்க நம்ம எக்ஸாம்பிளை வச்சு இது ரெண்டு புது ஃபங்க்ஷனை பார்த்துடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா 3 டீம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பட்ஜெட் ஆக்சுவலா அவங்களுக்கு கொடுத்த பட்ஜெட் அப்படின்னு ஒரு டம்மி டேட்டா. சரிங்களா? இங்க நம்ம என்ன எடுத்திருக்கோம் 1 2 3ன்னு லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம். ஓகே. அடுத்து நம்ம சூஸோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். choose அப்படின்னு கொடுத்துட்டு இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேக்குது. சரிங்களா? இது எப்பயுமே 1ல ஆரம்பிச்சு +1 அதாவது 1 2 3 4 அப்படின்னு போகும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க இண்டெக்ஸ் நம்பர் எங்க செலக்ட் பண்றீங்கன்னு நீங்க கொடுத்துட்டீங்க. அடுத்தது 1ஆ இருந்தா என்ன வேல்யூ செலக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்தது 2ஆ இருந்தா என்ன வேல்யூ, 3ஆ இருந்தா என்ன வேல்யூ அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டே போறதுதான் choose. க்ளோஸ் பண்ணுங்க. ஆன்சர் வந்துருச்சு. அதுவே 3ஆ இருந்ததுன்னு சொன்னா நீங்க என்ன கொடுத்திருந்தீங்க, மூணாவதா என்ன கொடுத்தீங்க, D7 அப்படின்னு கொடுத்தீங்க, அங்க இருக்கிற வேல்யூ. அதுவே 2ஆ இருந்தா நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க, D6ல இருக்க வேல்யூன்னு கொடுத்திருக்கீங்க. 3000 வரணும். வருதான்னு பார்க்கலாம். 2ஆ இருந்ததுன்னா 3000 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் சூஸ். ஸோ எதை சேஞ்ச் பண்ண போறீங்க, எங்க இருக்குன்னு கொடுத்துட்டு ஸோ 1 2 3 4 இது மாதிரி வர வர அதோட வேல்யூ என்ன அப்படின்னு நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஃபார்முலாலேயே கொடுத்துருவீங்க. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி இங்க செலக்ட் ஆகும். சரி, வாங்க நம்ம ஸ்விட்ச் பார்க்கலாம். ஸ்விட்ச் என்ன அப்படின்னு சொன்னா எக்ஸ்பிரஷன் அதே மாதிரி தான் இங்க கொடுக்கறது. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன கொடுக்கணும், என்னவா இருந்தா என்ன நீங்க கொடுக்கலாம். ஸோ 1ல தான் ஆரம்பிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், 1ஆ இருந்ததுன்னு சொன்னா 5500, 2ஆ இருந்ததுன்னா 3000, 3ஆ இருந்ததுன்னா 2500 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க மாறிடுச்சு. ஸோ இப்போ 1ஆ இருந்ததுன்னா 5500. இங்க கொடுத்துருக்க 1 2 3க்கும் இங்க இருக்கிற சீரியல் நம்பர் 1 2 3க்கும் இங்க நம்ம சூஸ்ல கொடுக்கிற போது எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா வேணா பாருங்க, இப்ப நம்ம இங்க ஷார்ட் பண்ணிட்டு சீரியல் நம்பர் கொடுத்தத பட்ஜெட் அப்படின்னு மாத்தி ஸ்மாலர் சார்ஜஸ் மாத்தி 3 இங்க வந்திருக்கு. இப்ப நம்ம 3 செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 5500 வருது பாருங்க. ஏன்னா நம்ம இங்க டேபிளுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம், நம்ம இங்க 3 அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா D7ல இருக்க வேல்யூ எடுத்துட்டு சொல்லிருக்கோம். D7ல இருக்க வேல்யூ 5500. சரிங்களா? அதுதான் இந்த 3 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்விட்ச்ல பாருங்க, அதுவே நம்ம இங்க 3 அப்படின்னு செலக்ட் பண்ணும் போது 3க்கு எதிராக என்ன கொடுத்தோமோ நம்ம அந்த 2500 தான் வருது. ஏன்னா நம்ம இந்த ஃபார்முலாக்குள்ளேயே என்னவா இருந்தா என்னவா வரணும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி இங்க இன்பில்ட்டா கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்விட்சுக்கும் சூஸ்க்குமான ஒரு டிஃபரன்ஸ். அடுத்தது பார்க்கலாம். அடுத்து நம்ம இங்க என்ன லிஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா இங்க இருக்க டீமை லிஸ்ட் பண்ணிருக்கோம். டெக்னாலஜி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு சூஸ் கொடுத்து பாருங்க. சூஸ்ல நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் செலக்ட் பண்ணும். நம்பர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சும்மா நம்பர் செலக்ட் பண்ணி வைக்கிறேன், எரர் வரும். சரிங்களா? ஏன்னா இங்க நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. யூஸே பண்ண முடியாதான்னு கேட்டா மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம இன்டைரக்டா சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஒரு இண்டெக்ஸ் எடுத்துட்டு நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். ஆனா டைரக்டா சூஸ்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுவே ஸ்விட்ச்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்விட்ச் கொடுத்துட்டு இங்க இருக்கிறது டெக்னாலஜியா இருந்தா 2500, அட்மினா இருந்தா 3000, ஆபரேஷனா இருந்தா 5500 கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அங்க அது ஒர்க் ஆகும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல HR அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நான் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் நம்மளால சூஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுவே நம்ம ஸ்விட்ச் யூஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடியது ஓகேங்களா. ஸோ டெக்னாலஜியா இருந்தா 2500, அட்மினா இருந்தா 3000, ஆபரேஷனா இருந்தா 5500 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா எரர் வருது. ஆனா எரர் வராம உங்களால இங்க போயிட்டு இந்த டிஃபால்ட் ஒரு வேல்யூ ஃபார் ஒரு இதுவுமே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ அதுக்கான ரிசல்ட், வேல்யூ அதுக்கான ரிசல்ட், வேல்யூ அதுக்கான ரிசல்ட். அதுவே இங்க வரும்போது உங்களுக்கு டிஃபால்ட் அப்படின்னு காமிக்குது பாருங்க. ஸோ டிஃபால்ட் ஆர் வேல்யூ நீங்க செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டா உங்களுக்கு அங்க அது வரல, எதுவுமே செலக்ட் பண்ணல, மேட்ச் இல்ல அப்படின்னா எனக்கு நோ மேட்ச்னு கூட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க நமக்கு தேவையானது இல்ல, லிஸ்ட் டவுன் ஆகாதது இருக்கு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது நோ மேட்ச் அப்படின்னு எடுத்து கொடுக்கும். இது சூஸ்ல கிடையாது. அதை எப்படி நீங்க செக் பண்ணலாம்னு சொன்னா இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிளாங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க வருதுங்களா? ஸோ இந்த ஸ்விட்ச்ல போயிட்டு நான் இந்த இடத்துல நோ மேட்ச் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா
உங்களுக்கு இது ஓகே ஆயிடும். அந்த ஆப்ஷன் நமக்கு சூஸ்ல கிடையாது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் சூஸ்க்கும் ஸ்விட்சுக்குமான டிஃபரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.